எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பாரோட ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஸ்னீசிங்லாம் இல்லாமல். சரி இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு படி பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டரும் கூடவே ப்ளம் கேக் ஆர்டரும் வந்தது. இந்த ப்ளம் கேக் ஆர்டர் வந்து லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ப்ளம் கேக் வீடியோ பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டது நட்ஸ் எதுவுமே சேர்த்து வேண்டாம், ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ரைசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் ஃபிக் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் ஃபிக்லாம் வேண்டாம், டேட்ஸ் மட்டும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க, கூடவே வந்து திராட்சை ஐட்டம் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே நிறைய டேட்ஸ் போட்டு இந்த ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக தெரிஞ்சிச்சு. என்னடா இது எல்லாமே கரெக்டாக தானே போட்டு என்ன எக்ஸ்ட்ராவாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பேக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் அவனுக்குள்ளே வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்வீட் வந்து ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு. டேட்ஸ் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக என்ஹான்ஸ் பண்ணோன்னு எனக்கு இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக தெரியும். நான் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி இதில் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நான் உங்களுக்கு வேறு பீஸ் பண்ணி தட்டுமா அப்படின்னு. இல்லை வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி நான் கொரியர் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் திரும்ப பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட பிஸ்னஸ்க்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒரு பீஸ் சாப்பிடும்போது திகட்டுச்சு. ஆனால் அவங்க கொடுத்த ரிவ்யூ என்னவோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சமீரா, இனிமேல் கேக்ஸ் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே நான் உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவேன், நாங்கள் ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப திகட்டுது அப்படி சொல்லுவாங்க தான் நினச்சேன். ஆனால் அவங்களோட கமெண்ட் வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஃபீல் குட். இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். என்னோட ப்ரௌனி பீ ரெசிபியில் வந்துட்டு நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் கலர், ஒன்லி மேட் வித் லவ். நம்ம ப்ரௌனி பீல புதுசாக ஒரு ரெசிபி ஆட் பண்ண போகிறோம். ரெசிபியை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.